குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான அப்டேட். அதுவும் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டேஸாக வந்து பார்த்தா கண்டினியூஸாக எக்ஸாம் முடிஞ்சிட்ட பிறகு ரிப்பீட்டடாக சில டவுட்ஸ் கேட்குறாங்க. நான் அது ஏன் இப்போ வரைக்கும் நான் வந்து நல்லா டீப்பாக செக் பண்ணிவிட்டு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன்னா தயவுசெய்து அதை நினச்சின்னு கம்மிங் எக்ஸாம்ஸ் உதாரணத்துக்கு மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்லாம் விட்டுறாதீங்க ஓகேங்களா. ஸோ என்ன விஷயன்றது நான் தெளிவாக சொல்லிடுறேன். பாசிட்டிவோ நெகட்டிவோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் கண்டினியூ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு ஓகேங்களா. ஸோ இதை நினச்சிங்கன்னா வர எக்ஸாம்ஸ் விட்டுருங்க ஓகேங்களா. ஸோ ரிப்பீட்டடாக கேட்ட டவுட்ஸ் என்னென்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா படிவம் ஓகேங்களா. ஸோ படிவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்குக்கு 10th யூஸ்வலாக கேட்க வேண்டியது. ஸோ அது ஈஸியாக ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுற டாபிக் தான் ஓகேங்களா 5 மார்க்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 10th வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி கேட்டிருக்காங்கன்னா விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆணையத்துக்கு எழுதுகிற மாதிரி கொடுத்துருவாங்க படிவம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிவத்தில் கொஸ்டின் நம்பர் நான் போடல, ஆன்சர் ஸ்கிரிப்டில் போட்டிருக்கேன், அதில் போடலன்னா வந்து மார்க் போட மாட்டாங்களான்ட்டு நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்கப்பா, நீங்கள் படிவத்தில் கொஸ்டின் நம்பர் போட்டாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் போடலனாலும் மேக்ஸிமம் 99% எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அதுக்கு அதாவது அந்த படிவம் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுறீங்களா ஆன்சர் ஸ்கிரிப்டில் கொஸ்டின் நம்பர் போட்டு டைட்டில் போட்டு நீங்கள் படிவத்தில் எழுதுனா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா. ஆனால் வந்து கொஸ்டின் நம்பர் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா, ஆன்சர் ஸ்கிரிப்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் படிவத்தில் மென்ஷன் பண்ணலன்றாங்க, பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிட்டா பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா படிவத்தில் வரைக்கும் நான் டீச்சர்ஸ் கிட்டே கேட்டபோது படிவத்துக்கு கொஷின் நம்பர் போடலைன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து கட் பண்ண மாட்டாங்கன்றாங்க ஓகேங்களா. ஸோ அதை நினச்சி வரி பண்ணாதீங்க. மேக்ஸிமம் 99% உங்களுக்கு படிவத்தில் கொஸ்டின் நம்பர் போடலைன்னா மார்க்கு கட் பண்ண மாட்டாங்க, போட்டாலும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. ஸோ இவ்வளோ டீப்பாக சொல்லிட்டேன், யாரும் வரி பண்ணிக்காதீங்க. ரெண்டாவது விஷயம் இதுதான் கொஞ்சம் கிரிட்டிக்கல் இப்போ ஓகேங்களா. இருக்கிற உண்மை அதுதான், நான் உங்களுக்கு பொய் சொல்லி கான்ஃபிடென்ஸ் கொடுக்க விரும்பல. இன்னும் உண்மைன்னு வந்து பார்த்தீங்கன்னா படிவம் அவங்க கேட்டது விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆணையத்துக்கு எழுதுகிற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அது தெரியாமல் உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதி வச்சிங்கன்னா கண்டிப்பாக 99% மார்க்கு கொடுக்க மாட்டாங்க. இது டீச்சர்ஸ் சொன்ன விஷயம் ஓகேங்களா. இதை நான் டேரெக்டாக டீச்சர்ஸ் கிட்டே கேட்டேன், அவங்க அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நீங்கள் எழுதணும். நீங்கள் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வேறு அதுக்கு சம்மந்தம் இல்லாத எழுதினீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. பட் கொஷின் நம்பர் வைஸு மார்க் கொடுத்துருவாங்க, பட் மாற்றி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்ட டவுட்டு தமிழில் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் கிரேஸ் மார்க் கேட்டிருக்கீங்க, அதை பற்றி இது வரைக்கும் இப்போ அப்டேட் வரல ஓகேங்களா. ஸோ இந்த டவுட்ஸ் தான் மேக்ஸிமம் கிளாரிஃபை பண்ணணுன்னு சொன்னோம் ஓகேங்களா. ஸோ இதுதான்ப்பா. ஸோ இதுதான் இது. சப்போஸ் யாராவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அதை ஸ்கிப் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச விஷயத்தை நினச்சி ஃபீலே பண்ணாதீங்க. ஸோ மேக்ஸ் இருக்குது, மேக்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்புறம் சயின்ஸ், சோஷியல் எக்ஸாம் ஓகேங்களா. ஸோ முடிஞ்சிடும். ஸோ இதுதான் இருக்கிற ஆக்சுவலான அப்டேட் ஓகேங்களா. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விஷயம் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் பார்க்குறவங்களுக்கு. ஸோ நீங்கள் மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பாசிட்டிவ் வந்தால் பாசிட்டிவ் எடுத்துங்க, நெகட்டிவ்னா விட்டுருங்க ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் விஷயம். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.